ஃபஸ்ட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணோடனே மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி. மேக்கப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ஆமா. மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் போட்டு 30+ இருக்கவங்கலாம் ரெட்டினால் போடலாம். கண்ணு கீழ அதெல்லாம் ஏஜிங் தெரியக்கூடாது. சாலிசிலிக் வந்து ஆக்னி நெறைய இருக்கு. அந்த ஆக்னினஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலிசிலிக் மார்னிங் போடுற மேக்கப்ப அவ்வளோ டேமேஜ் ஆகும். ரிப்பேர் பண்ணுறதுக்கு நைட்டில் நம்ம ஸ்கின் கேர் எடுத்தால் மட்டுமே தான். நைட்டில் நம்ம போடுறது ஸ்கின் கேர் பண்ணுறது எல்லாமே நம்ம ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் நம்ம போட்டுருக்கு. எல்லா பிரைட்ஸுமே வந்து நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி 3 மாதம் முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக வாட்டர் எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோ எக்ஸசைஸ். நீங்கள் இப்போ டயட் இருக்க போகிறேன் நான் எல்லாமே இப்போ பிரைட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னே ஐயோ நான் ஒல்லியாகணும் டயட் இருக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. டயட் வந்து இருக்க வேண்டாம்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கின் டின்ல என்னதான் இருக்குது, ஃபவுண்டேஷனை விட இதை போடுங்க அப்படின்றாங்க. அது என்னதான் ஒன்றுமே இல்லை. மாய்ஸ்சரைசர் வித் ஃபவுண்டேஷன் நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்கின் டிண்ட் அவ்வளோதான். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. பட் பேசிக் மேக்கப்புக்கும் அட்வான்ஸ்டு மேக்கப்புக்கும் என்னதான் டிஃப்ரெண்ட் இருக்குது? ஏன்னா நம்ம வந்து பேசிக் மேக்கப்பில் போடுற அதே ப்ராடக்ட் தான் இந்த அட்வான்ஸ்டு மேக்கப்லேயும் போடுறோம். டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வந்துடும். பேசிக் இதில் வந்து நீங்கள் அட்வான்ஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வராது கம்பல்சரி. அதேமாதிரி லாங் ஸ்டேவும் வராது. மேக்கப்பில் நான் பேசிக்கு அட்வான்ஸ்டு மேக்கப் ரெண்டையுமே வந்து எழுதி மிங்கிள் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஹோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எது போடணும் செகண்ட் எது போடணும் அப்படின்றத பிரம்மின் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின் கேர் என்னென்ன பண்ணணும், மார்னிங் எழுந்தோடனே ஒரு ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? ஃபஸ்ட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணோடனே மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி. மேக்கப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ஆமாம், மாய்ஸ்சரைசர் இருக்குது. மாய்ஸ்சரைசர் போட்டு நைட் சீரம்ஸ் இருக்குது. சாலிசிலிக் ஆசிட்லாம் நைட்டில் தான் போடணுமே. ரெட்டினால் வந்து உங்கள் ஏஜிங்காக போடுவாங்க. 30+ இருக்கவங்களாம் ரெட்டினால் போடலாம். கண்ணு கீழே அதெல்லாம் ஏஜிங் தெரியக்கூடாது அப்படின்னு இருந்தால் நம்ம ரெட்டினால். சாலிசிலிக் வந்து ஆக்னி நிறைய இருக்குது. அந்த ஆக்னினஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலிசிலிக் எல்லாம் இது ரெண்டுமே நைட்டில் போட்டு தான் யூஸ் பண்ணுற சீரம்ஸ். பகலில் நீங்கள் வெளியில் வந்து நைட்டில் நம்ம போட்டுக்கிட்டு போகக்கூடாது. போட்டுட்டு போனால் அது அப்படியே பேக் ரியாக்ட் ஆகும். அதனால இது ரெண்டுமே நைட்டில் போடுற சீரம்ஸ். ரெண்டுத்தையும் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போடலாம். மாய்ஸ்சரைசர் போட்டு நைட் க்ரீம் இருந்தால் நைட் க்ரீம் போடலாம். இல்லை அண்டர் ஐ க்ரீம்ஸ் போடுவாங்க. எனிதிங் எல்ஸ் அவங்க போடுறது போடலாம். எது வேணாலும் போடலாம். ஆனால் வந்து பகலில் மட்டும் இது ரெட்டினால் அதெல்லாம் போடக்கூடாது. நைட்டில் வந்து ஆனால் மேக்கப் ரிமூவ் பண்ணேன்னு மாய்ஸ்சரைசர் இஸ் கம்பல்சரி. ஏன்னா ஸ்கின் வந்து நம்ம மார்னிங் போடுற மேக்கப்பை அவ்வளோ டேமேஜ் ஆகும். ரிப்பேர் பண்ணுறதுக்கு நைட்டில் நம்ம ஸ்கின் கேர் எடுத்தால் மட்டுமே தான் இட்ஸ் ரிப்பேரிங். நைட்டில் நம்ம போடுறது ஸ்கின் கேர் பண்ணுறது எல்லாமே நம்ம ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் நம்ம போடுறது. அதேமாதிரி நீங்கள் மார்னிங் குளிச்சுட்டு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன்னா அதேமாதிரி வீட்லேயே இருந்தாலுமே மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீம் கம்பல்சரி போடணுமே. ஏன்னா சன்ஸ்க்ரீம் வந்து நம்மளோட சுற்றி நம்மளுக்கு லைட்ஸ் இருக்கும். வீட்டில் எப்படி இருந்தாலும் நம்ம லைட் போட தான் செய்ய போகிறோம். அதோட எக்ஸ்போஜர் நம்மளுக்கு கம்மியாகணும்னா நமக்கு சன்ஸ்க்ரீம் போட்டே ஆகணும். நம்ம வெளியில் போகும்போது ஒரு சன்ஸ்க்ரீமோட ரேசஸ் வந்து 60++லாம் இருக்கும்ல சன்ஸ்க்ரீம் அதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது 40+ அந்த மாதிரி கம்மியாக இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து மேக்கப்பே தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் ஸ்கின் டோன் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த ஸ்கின் கேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஸ்கின் கேர் எல்லாருமே மஸ்ட் பண்ணணும். மேக்கப் போடுறவங்க போடாதவங்க அது வேற விஷயம். ஸ்கின் கேர் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே கம்பல்சரி போட்டே ஆகணும். வெளியில் போகிறோம் போல அதெல்லாம் இல்லை. வீட்லேயே இருந்தாலுமே நான் தான் சொல்கிறேன் ஸ்கின் கேர் பண்ணியே ஆகணும். இது எல்லாத்தையுமே தாண்டி பிரைடலுக்குன்னு ஒரு சில சீரம்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அவங்க பிரைடல் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு சீரம் தருவீங்களா? ரிமூவ் பண்ணுறதுக்கு சீரம்ஸ்லாம் கிடையாது. நாங்கள் தான் சொல்லுவோம் ஆயில் போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படிதான் சொல்லுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துமே வாஷ் பண்ணாதீங்க. ஆயில் போட்டு அதேமாதிரி வெட் வைப்ஸ் ட்ரை வைப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கின் டேமேஜ் ஆகும். அதனால் ஆயில் போட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு காட்டன் பட்டு கூட கொடுத்துருவோம். சம்டைம்ஸ் வைப் பண்ணி நீங்களே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கீங்களோ எது வச்சுருக்கீங்களோ அதை போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நாங்கள் நைட் போட்டுட்டு வரோம். மார்னிங் நாங்கள் திருப்பி பிரைட்ஸை பார்க்க போவோம். அதுக்குள்ளே அவங்ககிட்ட நாங்கள் சொல்லுவோம் வெறும் மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணுவீங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் இல்லைன்னா அதுவும் சம்டைம்ஸ் சில பிரைட்ஸ் பண்ண மாட்டாங்க. டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துருவாங்க முக்கால்வாசி. திருப்பி காலையில் அவங்க அப்படியே குளிச்சுட்டு வருவாங்க. குளிச்சுட்டு வந்தால் ஃபுல்லாக கண்ணு ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குமே காஜல் எல்லாமே. அதுவே போகலை அப்படின்வாங்க. சரி ஓகே உக்காருங்கன்ட்டு திருப்பி நாங்கள் அதை வந்து ஆயில் போட்டு எடுத்துட்டு திருப்பி கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி மேக்கப் ஆரம்பிக்கணுமே. நாங்கள் பிரைட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்கின் டோனுக்கு இதுதான் போடணும் அப்படின்றது நீங்கள் முன்னாடியே ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிடுவீங்களா? அதாவது ப்ரீ பிரைடல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படி இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்க வந்து அப்போ
வராங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ் பிஃபோர் அவங்க ஃபேஷியல்ஸ் எல்லாமே கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ஓகே. ஓகேங்களா? பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்கின். ஆல்ரெடி அழகா தான் காட்டுவோம் நாங்க. பட் இருந்தாலும் அவங்கள 1 டே மட்டும் தான் நாங்க மேக்கப் போட போறது. அதனால அன்னைக்கு மட்டும் அழகா இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் இல்ல பிஃபோர் மேரேஜ் அவங்க எப்படி இருக்கணும்னா, அவங்கவங்க ஸ்கின் டோன்ல டெய்லி மேக்கப் போட போறதில்ல. அதனால நாங்க ஃபேஷியல்ஸ் எல்லாமே கம்பல்சரி பண்ண சொல்லிடுவோம் அவங்கள ஓகே. முன்னாடியே. பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கு மேக்கப் போடுற அன்னைக்கு அவங்களுக்கு அழகா இருக்கும். சேம் அதே மாரியே அவங்கவங்க டோன் ஏத்த மாரி நாங்க பார்த்துப்போம். அதே மாரி அவங்க ஸ்கின் டைப்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கும். ஓகே. இப்போ ஆயிலி ஸ்கின்னா இருந்தா அவங்களுக்கு ஏத்த ஃபவுண்டேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே எங்ககிட்ட இருக்கும். மாய்ஸ்சரைசர்லேருந்து ஃபவுண்டேஷன்ஸ் வரைக்கும் நாங்க எல்லாமே வச்சிருப்போம். இல்ல ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னாங்கன்னா, சில பிரைட் சொல்லிர்றாங்க. இப்ப எல்லாம் தெரிஞ்சிருது அவங்களுக்கே. எனக்கு கொஞ்சம் ஆயில் செக்ரேஷன் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து போடுங்க. அதுக்கேத்த மாரி போடுங்க அப்படின்னு. ட்ரை ஸ்கின்னா இருக்கும் எனக்கு. ம். அதுக்கேத்த மாரி போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கேத்த ப்ராடக்ட்ஸ் நாங்க கம்பல்சரி வச்சிருப்போம். எல்லா ஸ்கின் ஓகே. டைப்புக்குமே. எல்லா பிரைட்ஸுமே வந்து நீங்க மேரேஜுக்கு முன்னாடி 3 மாசம் முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? இந்த மேக்கப் சம்மந்தமா? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா வாட்டர் எவ்வளோ குடிக்கிறீங்களோ, அவ்வளோ எக்சர்சைஸ் நீங்க இப்ப டயட் இருக்க போறேன் நானு. எல்லாமே இப்ப பிரைட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணோனே, "ஐயய்யோ! நான் ஒல்லியாகணும், டயட் இருக்கணும் நானு." ம். அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுறாங்க. ஃபர்ஸ்ட்டு 3 அது ஒரு மந்த்ஸ்க்குள்ள பயம் வந்துருதுல்ல? அந்த பயம் ஒண்ணு ஒரு பக்கம். ஃபேட்டா தெரியுமோ அப்படின்றது, அவுட்ஃபிட்க்கு கரெக்ட்டா இருக்கணும் நாங்க அப்படின்றது. அதெல்லாம் மேட்சிங்கா இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு பேர் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்குன்னாகவே இப்பலாம் முக்காவாசி டயட் இருக்கணுன்றாங்க. டயட் வந்து இருக்க வேண்டான்னு சொல்லல. அதுக்கேத்த மாரி இருக்கணும். வாட்டர் அதுக்கேத்த லெவல் குடிக்கணும். நீங்க தண்ணி கொஞ்சமா தான் நான் குடிப்பேன். ஆனா டயட் சாப்பிட மாட்டேன். ஃபுட் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். அப்படியும் இருக்கக்கூடாது. எக்ஸர்சைஸ்ல தான் முக்காவாசி நாங்க டயட்ல இருக்கணுமே. ஆஃப்டர் தட் ஃபுட் டயட்டும் கொஞ்சம் இருக்கணும். ஆயிலி ஃபுட் அப்புறம் வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுற ஃபுட்ஸ், அவுட்சைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு, ம். ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு எல்லாமே ஸ்கின் க்ளோவா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஓகே. அப்படி. அ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா அவங்க முடி கொட்டுறதெல்லாம் ஜாஸ்தி சொல்றாங்களே, அந்த முடி கொட்டுறதுக்கும், இந்த மேக்கப்க்கும் எதுனா சம்மந்தம் இருக்கா? மேக்கப்னாலும் முடி கொட்டாது. இந்த டயட் பிஃபோர் இவங்க டயட்ல இருக்காங்க பார்த்தீங்களா? அதில மட்டும் தான் முடி கொட்டுமே. எதுவா இருந்தாலுமே நம்ம டயட்ல இருக்கோம் 3 மந்த்ஸ் இவங்க வந்து கண்டிப்பா எனக்கு 10 கேஜி 3 மந்த்ஸ்க்குள்ள 10 கேஜி கம்மியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. வெளியிலயே வாங்கிட்டு வந்தாலும் சரி, வீட்லயே ஒரு சரி, எந்த ஃபுட்டுமே சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் கன்சியூம் பண்ணுவாங்க. அந்த மாரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு உடனே ரியாக்ஷன் தெரியாது. அவங்க வெயிட் லாஸும் ஆயிடுவாங்க. வெயிட் லாஸும் ஆயிடும். ஆஃப்டர் தட் தான் 3 மந்த்ஸ் கழிச்சு தான் ஏன் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. இதெல்லாம் அவங்க கன்டின்யூ பண்ணாதனால இன்டேக் நம்ம ஃபுட் ஸ்கின்னுக்கு குடுக்கணும், ஹேருக்கு குடுக்கணும். எல்லாத்துக்குமே நம்மள இன்டேக் தானே. அதையே அவங்க கம்மி பண்ணிட்டாங்க அப்டின்னும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பா ஆகும். ஓகே. நீங்க எப்படியும் கண்டிப்பா ட்ராவல்ன்றது ஜாஸ்தி பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு பிரைடல் மேக்கப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு இது சொல்லிக் குடுக்குறதா இருக்கட்டும், ட்ராவல்லாம் ஜாஸ்தி பண்ணியிருப்பீங்க. இந்த தூக்கமா பண்றது உங்களுக்கு கம்மியா தான் இருந்திருக்கும். அப்ப நீங்க எப்படி உங்க ஸ்கின்ன வந்து மெயின்டெயின் பண்றீங்க? ஒண்ணுமே இல்ல. தண்ணி நெறைய குடிப்போம். இப்போ நான் வந்து பிரைட்ஸ் யூஸ் பண்றேன். பிரைட் அன்னைக்கு போய் அட்டெண்ட் பண்ண போறேன்னா, ஒரு நாளைக்கு மட்டுமே நான் 6 லிட்டர்ஸ் வாட்டர் குடிப்பேன். நார்மலா 4 லிட்டர்ஸ் நான் வாட்டர் குடிச்சுருவேன் எப்படி ம். இருந்தாலுமே. அந்த பிரைட்ஸ நான் அன்னைக்கு அட்டெண்ட் பண்ற அன்னைக்கு எப்படியும் 6 லிட்டர்ஸ்க்கு மேலேயே போகும் தண்ணி. ஏன்னா நான் மார்னிங் எழுந்துக்கிற டைமிங்கே சீக்கிரமா இருக்கும். ம். இப்போ 4:00 ஒரு பிரைட் ரெடி ஆகணும்னா, நான் 2:00 அவங்க பிளேஸ்ல போணும். ம். அன்னிலருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு 2:00 நான் எழுந்ததுலேருந்து தண்ணி குடிக்கிறது, நம்ம நைட் போய் அதுக்குள்ள முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்குள்ள எனக்கு 6 லிட்டர்ஸ் எப்படியும் தண்ணி முடிச்சுருவேன் நான் குடிச்சு ஓகே. முடிச்சுருவேன். அதிலேயே எங்களுக்கு வந்து ஸ்கின் அந்த அளவுக்கு கொஞ்சம் டேமேஜ் இல்லாத இருக்கும். ஆஃப்டர் தட் வந்தோனே வீட்ல வந்தோனே எப்படி இருந்தாலும் நம்ம தூங்க போறது தான். அதே அந்த சேம் டைம் நம்மளால தூங்கவும் முடியாது. நைட் தூங்க லேட்டும் ஆயிடும். அதுக்கேத்த மாரி நம்ம ஃபுட்டும் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துப்போம் அன்னைக்கு நாங்க. ஃபுட்டு கம்மியா எடுத்துப்போம். வாட்டரும் அதே மாரி இன்டேக் நெறைய எடுத்துக்கிட்டே இருப்போம். வாட்டர் கன்டென்ட் நெறைய எடுத்துக்கிட்டே இருப்போம். என்ன ஜூஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் எல்லாமே நெறைய எடுத்துக்கிட்டே இருப்போம் அன்னைக்கு மட்டும். அந்த 2 ஹார்ஸ் பிரைட்ஸ நாங்க ரெடி பண்ணி அனுப்புற வரைக்கும் எங்களால தண்ணி குடிக்க முடியாது. எதுவும் பண்ண முடியாது. ஓகே. ஆஃப்டர் தட் அது முடிச்ச உடனே வந்து தண்ணி மட்டும் தான் குடிப்போம். ஃபுட் டேக்லாம் அப்புறமா தான் இருக்குமே. ஃபர்ஸ்ட்டு ஓகே. தண்ணிய தான் குடிச்சு நாங்க எங்க பாடி ஹைட்ரேட்டா வச்சுக்கணும்னா, வாட்டர் கம்பல்சரி குடிச்சுருவேன் நானு. உங்களுக்கு புடிச்ச ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக், காஜல், உங்களுக்கு புடிச்ச பிராண்டு, எதனால அந்த பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு புடிச்சதுன்னா ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா Maybelline தான். டெய்லி யூஸ் பேஸ்டு Maybelline. இப்போ பிரைட்ஸ் யூஸ் பண்றதுல ஃபாரெவர் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. எனக்கு Maybelline எனக்கு நம்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு எனக்கு Maybelline ரொம்ப பிடிக்கும். Kryolan டெர்மா பேலட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது கூட நான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வெறும் கண்ணுக்கு கீழ மட்டும் கன்சீலிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன் நானு. ம். ஃபுல் மேக்கப் போடாத நான் வெறும் லைட் மேக்கப் போடணும் அப்படின்னு நினைச்சேன்னா, வெறும் டெர்மா பேலட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ம். அதே மாரி காஜல் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபேஸஸ் கனடா காஜல் ரொம்ப பிடிக்கும். ஃபேஸஸ் கனடா, கே பியூட்டி 2 காஜலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
லைனர் வந்து நான் வந்து இதுதான் டாஸ்லர் லைனர் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமா. அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா உடனே உங்களுக்கு போயிடும். ரொம்ப சீக்கிரமா ஸ்மட்ஜும் ஆகாது, எதுவுமே ஆகாது லைனர் பொறுத்தவரைக்கும். ம். நீங்க வாஷ் பண்ணா ஒரே இதுலயே போயிடும். அதனால அந்த டாஸ்லர் தான் நான் யூஸ் பண்ணுவேனே. காஜல், லிப்ஸ்டிக் ஆல்ரெடி நான் சொன்னதா ஸ்விஸ் பியூட்டி. இப்போ ஸ்விஸ் பியூட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் லிப்ஸ்டிக். ம். அது 2 தான். இப்போ அந்த ஃபவுண்டேஷனுக்கு பதிலா ஸ்கின் டின் போடுங்க. ம். ஃபவுண்டேஷனை விட இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்கின் டின்ல என்னதான் இருக்கு? ஃபவுண்டேஷனை விட இதை போடுங்க அப்படின்றாங்க. அதுல ஸ்கின் என்னதான் டிண்ட் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. மாய்ஸ்சரைசர் வித் ஃபவுண்டேஷன் நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்கின் டிண்ட் ம். அவ்வளோதான். அது என்னன்னா உங்களுக்கு பிபி கிரீம்னு வருது பார்த்தீங்களா? ஆமா. அதே தான் ஸ்கின் டிண்ட்டும். 2த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. பட் லாங் ஸ்டே உங்களுக்கு கிடைக்காது. ம். சும்மா லைட் கவரேஜ் இருக்கும் அவ்வளவுதான். நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். பட் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. கொஞ்சம் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தா தெரியும். ச க இது கீழ கண்ணு கீழ டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தா அதுவும் தெரியும். எல்லாமே தெரியும் கொஞ்சம் ஸ்கின் டிண்ட்ன்றது. அவ்வளோதான். பிபி கிரீம் சேம். ஓகே. பிபி அது. கிரீம் மாதிரி தான் இது. பிபி கிரீமே தான். அதேதான். அதேதான். ஏன்னா சேம். ஃபவுண்டேஷன் வேண்டாம்ப்பா. நீங்க இந்த ஸ்கின் டிண்ட் ஸ்கின் யூஸ் டிண்ட் யூஸ் பண்ணுங்க. பண்ணுங்க. அதுவே பெட்டரா இருக்கும். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசென்ட்டா வந்து நெறைய இது பார்க்குறேன் நானு. இல்ல. பிபி கிரீமே தான். வேற எதுவுமே இல்ல. வேற எதுவுமே இல்ல. ஓகே. ஃபைனல் இந்த பேசிக் மேக்கப்க்கும், அட்வான்ஸ்ட் மேக்கப்க்கும் என்னதான் டிஃபரெண்ட் இருக்கு? ஏன்னா நம்ம வந்து பேசிக் மேக்கப்ல போடுற அதே ப்ராடக்ட் தான் இந்த அட்வான்ஸ்ட் மேக்கப்லயும் போடுறோம். என்ன இதுல போடுற ஐட்டத்த விட இதுல 2 எக்ஸ்ட்ரா போடுறோம். ம். அப்படின்றப்போ இது 2லயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வந்துரும் பேசிக். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க அட்வான்ஸ்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வராது கம்பல்சரி. அதே மாரி லாங் ஸ்டேவும் வராது. ஓகே. உங்களுக்கு பேசிக்ல லாங் ஸ்டேவே வராது. நீங்க நார்மலா சும்மா கொஞ்சம் ஒரு ஆஃபீஸ் யூஸ் அந்த மாரி தான் போட போறேன்றீங்க. அப்போ உங்களுக்கு லாங் ஸ்டே கிடைக்காது. உங்களுக்கு நாங்க பிரைட்ஸ் யூஸ் பண்றதுலாம் பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுள் கிடைக்காது. உங்களுக்கு எல்லாமே அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸா தான் கிடைக்கும். ம். அதே மாரியே உங்களுக்கு இதுவும் ப்ராடக்ட்ஸும் ரேட்ஸும் அதிகமா இருக்கும். அது எல்லாமே. கொஞ்சம் லாங் ஸ்டேவாவும் இருக்கும். அவங்களா பிரைட்ஸா நீங்க வந்து அழைக்கும்போது தான் போகுமே. இப்போ சம்டைம்ஸ் அழுவாங்க. ம். ஏதாவது ரீசன்னால. அதுக்கு வரைக்கும் அவங்களுக்கு போகாத இருக்கும். அது வாட்டர் வாட்டர் ப்ரூஃப், ப்ரூஃபா இருக்கும். காஜல் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் அந்த மாரி தான் நாங்க அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ம். அதனால தான் ரேட் வைஸா இருக்கட்டும். உங்களுக்கு அதே மாரி ஸ்கின் ப்ரிப்பரேஷன் அதே மாரி பிரைட்ஸ்க்கு எடுத்த வரைக்கும் அதிகமா நாங்க பண்ணுவோம். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஷீட் மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு ஆஃப்டர் தட் தான் மாய்ஸ்சரைசர்க்கே அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப்ஸ் பண்ணுவோம். மாய்ஸ்சரைசர், டோனர் எல்லாமே நாங்க பிரைமர் எல்லாமே பேசிக்கா வரும். இது நம்ம நார்மல் பேசிக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவு வராது. வெறும் மாய்ஸ்சரைசர்லேருந்தே ஆரம்பிச்சுருவோம். இவ்ளோ விஷயங்கள் சொன்னீங்க. இது வந்து எனக்கும் யூஸ் ஆச்சு. பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எண்டு கார்டு மாதிரி ஒண்ணு போடுறதுக்கு உங்களுக்காக ஒரு கேம் வச்சிருக்கேன். அந்த கேம போட்டுட்டு நம்ம எண்டு கார்டு போட்டுறலாம். ம். சரிங்களா? போலாமா ஓகே. அந்த கேம்? போலாம். இந்த கப்ல நான் பேசிக், அட்வான்ஸ் மேக்கப் 2யுமே வந்து எழுதி மிங்கிள் பண்ணி வச்சுட்டேன். எது ஃபர்ஸ்ட் போடணும், எது செகண்ட் போடணும் அப்படிங்கிறது எனக்குமே தெரியாது. அவங்களுக்குமே ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணி போடுவோம்ல. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுல அந்த அந்த கப்ப வந்து ஹோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எது போடணும், செகண்ட் எது போடணும் அப்படிங்கிறத பிரமிட் மாதிரி நம்ம பண்ண போறோம். நானும் உங்க கூட சேர்ந்து பண்றேன். ஏன்னா எனக்கும் மறக்காம இருக்கணும்ல, அதுக்காக. நீங்க சொல்ல பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி மாய்ஸ்சரைசர் போடணும். பேசிக்ல இருக்கட்டும், அட்வான்ஸா இருக்கட்டும் அது கம்பல்சரி போடுறது. சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா, நாங்க பேசிக் மட்டும் தான் சன்ஸ்கிரீன். நீங்க வீட்ல இருந்து நம்ம வெளியில போறோம் அப்படின்றபோது தான் சன்ஸ்கிரீன். அட்வான்ஸ்க்கு சன்ஸ்கிரீன் நாங்க போட மாட்டோம். பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது தேவையில்ல. சன்ஸ்கிரீன் தேவையில்ல, போட மாட்டோம் நாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அது மாரி கன்சீலிங்கும், ஃபவுண்டேஷனும் சரி. கன்சீலிங் இப்போ நீங்க லைட் மேக்கப் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்சீலிங். இல்ல அதுலயே நாங்க ஃபவுண்டேஷனும் போடுவோம். கண்ணு கீழலாம் டார்க் சர்க்கிள்லாம் கவர் பண்ணிட்டு நான் ஃபவுண்டேஷனும் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓகே ஃபவுண்டேஷனும் போட்டுக்கலாம். இப்போ கம்பல்சரி நாங்க பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது, அட்வான்ஸ்ல யூஸ் பண்ணும்போது கன்சீலிங்கும் போடுவோம், ஃபவுண்டேஷனும் போடுவோம் நாங்க. ஓகே. கம்பல்சரி அது 2மே போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்து வந்து காம்பேக்ட். எப்படி இருந்தாலும் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணி தான் ஆகணும். மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னா, வாட்டர் ப்ரூஃப் காம்பேக்ட் வச்சு நல்லா செட் பண்ணியே ஆகணும். பேசிக்கா இருந்தாலும் சரி, அட்வான்ஸா இருந்தாலும் 2த்துக்குமே வந்து காம்பேக்ட் ஆர் செட்டிங் பவுடர். ஓகேங்களா? 2மே வச்சு செட் பண்ணி தான் ஆகணும்.
ம். அண்ட் ஐப்ரோஸ் ஃபில்லிங். நீங்க ஐப்ரோஸ் வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணணும். இப்ப நல்லா எலகன்ட்டா தெரியும். மேக்கப் போட்டா ஐப்ரோஸ் கொஞ்சம் அது பவுடரினால லைட்டா தான் தெரியும். ஓகேங்களா? நல்லா ஓகே. எலகன்ட்டா தெரியணும் அப்டின்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி ஆகணும். சேம் ஐ ஷேடோஸ் நம்ம வந்து அட்வான்ஸ்ல ஐ ஷேடோஸ் கம்பல்சரி போட்டே ஆகணும். பேசிக்ல உங்களுக்கு வேணும்னா போடலாம். இல்ல எனக்கு ஐ ஷேடோஸ் வேண்டாம் அப்டின்னாலும் அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோஸ் எல்லாத்தையும் நீங்க போடலாம். இப்ப நியூட் ஐ ஷேடோஸ் நெறைய வந்துருச்சு. அதுவே நம்ம யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ்க்கே. ம். அப்புறம் காஜல். நம்ம எப்பவும் போடுற காஜல், லிப்ஸ்டிக், மஸ்காரா, லைனர் கம்பல்சரி எல்லா இது எல்லாமே பேசிக், லாஸ்ட். அட்வான்ஸ் எல்லாத்துலயுமே அது கம்பல்சரி இருக்கும். எல்லாமே கரெக்டா பிரமிட் மாரி வச்சுட்டோம். இந்த பிரைடல்லையும் சரி, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்லயும் சரி, அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள ஒதுக்குற மாரி, நீங்க ஒண்ண மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அது என்னது? ஒதுக்கல. பிரைமர் அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்க்கு தான் தேவை. பிரைமர் பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஓகே. பேசிக்கா பிரைமர் தேவையில்ல. ஏன்னா வந்து ஸ்கின் ஓப்பன் போர்ஸ க்ளோஸ் பண்றதுக்கு மட்டுமே தான் நாங்க பிரைமர் போடுறது. ஓகே. அது வந்து அட்வான்ஸ் பிரைடுக்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும் போதும். பேசிக்கு நீங்க ரெகுலர் யூஸ் பேஸ்க்கு பிரைமர் தேவையில்ல. ஓகே. அப்போ அட்வான்ஸ்டா நம்ம இது போடணும் அப்டின்னா, எதுக்கப்புறம் இந்த பிரைமர் போடணும்? அட்வான்ஸா போட பொறுத்தா இருந்தா நீங்க சன்ஸ்கிரீன் போட தேவையில்ல. மாய்ஸ்சரைசர், பிரைமர். சன்ஸ்கிரீன் இல்லாம அந்த சன்ஸ்கிரீன் பதிலா சன்ஸ்கிரீன் பிரைமர் பதில் போடணும். பிரைமர். ஓகே. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி, எங்களுக்காக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கேம் மூலமா பேசிக், அட்வான்ஸ் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. உங்க கூட கான்வர்சேஷன் வச்சுட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ ஸோ ஓகே. மச். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.